மது மற்றும் போதை பழக்கத்திலிருந்து விடுபட அணுகுவீர் ஜீவன் கேர் சென்டர். தொடர்புக்கு 9025912345. பிரியங்களுக்கும் மதிப்பிற்கும் உரிய வாவ் தமிழா அன்பர்களுக்கு உங்கள் வேதா கோபாலனின் பணிவான வணக்கங்கள். ராசி பலன், அதுலேயும் 2024 வருடத்து ராசி பலன் அப்படின்ற போது மனசில் ஒரு பயமும் தயக்கமும் என்ன ஆகுமோ, எப்படி இருக்குமோ இந்த வருடம் அப்படின்ற ஒரு எண்ணங்களும் கேள்விகளும் உங்கள் மனசில் வரும். மிக்சடாக இருக்குங்க. எல்லா கிரகமும் நமக்கு எதிராகவும் போகலை, எல்லா கிரகமும் நமக்கு சார்பாகவும் இல்லைன்ற போது நம்ம சமாளிச்சிடலாம். கொஞ்சம் பரிகாரங்கள் பண்ணலாம், கொஞ்சம் மனதை தேற்றிக்கலாம், அல்லது அந்த பிரச்சனை வராமல் இருக்க எப்படி காத்துக்கலாம்னு பார்த்துக்கலாம். இந்த வருடம் பார்த்தீங்கன்னா 3 கிரகங்கள் அடுத்தடுத்த நிலையில் இருக்கு. 2024 வருடம் சனி பகவான் கும்பராசிலையும், ராகு பகவான் மீனராசிலையும், மேஷத்தில் குரு பகவானும் இருக்காங்க. கன்னியில் கேது இருக்காரு. மேஷத்தில் இருக்கிற குரு பகவான் ஏப்ரல் மாதம் ரிஷபத்துக்கு போக போகிறாரு. அதனால ஒரு ஏப்ரலுக்கு முன் ஏப்ரலுக்கு பின்னு வேணாலும் நம்ம இந்த பலன்களை பிரிச்சுக்கலாம். எப்படி பார்த்தாலும் எந்த வகையிலையும் முழு வருஷத்தில் ஏதானா ஒரு பகுதியாவது நம்ம எல்லாருக்குமே நிச்சயமாக நல்லா தான் இருக்க போகிறது. குரு இருக்கிற இடமாவது நல்லாயிருக்கும், பார்க்குற இடமாவது நல்லாயிருக்கும். அதனால் எல்லா ராசிகளுக்குமே இந்த 2024 நல்லா தான் இருக்க போகிறது. நம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு இப்போ பார்ப்போம். கன்னி ராசிக்கு 2024 வருடம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னா, பல வகையில் நல்லா இருக்க போகிறது. ஒரு 2 வருஷமாகவே உங்கள் ராசிக்காரங்க எத்தனை அடி, இந்த சிக்ஸர் அடிக்கிற பால் மாதிரி அந்த அளவு நொந்து போய் எல்லா வகையிலையும் கஷ்டப்பட்டீங்க. உங்களுக்கு குடும்பத்தினரால் டென்ஷன்ஸ் வந்தது, கணவர் அல்லது மனைவினால் டென்ஷன்ஸ் வந்தது, ஃப்ரெண்ட்ஸ்னால சில டென்ஷன்ஸ் வந்தது, வேலையில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை வந்தது. வேலை இல்லாமல் இந்த கலைத்துறை, இந்த மாதிரி அன்றாடம் சம்பாதிக்கிறவங்க, அந்த மாதிரியான ஒரு மேடை பாடகர்கள், நாடக நடிகர்கள், சினிமா நடிகர்கள் மாதிரியானவங்களுக்கு இன்னும் வேறு மாதிரி டென்ஷன்ஸ் இருந்தது. அதெல்லாம் குறைய ஆரம்பிச்சிருக்கோம் உங்களுக்கு. நிச்சயமாக அது முழுக்கவே நல்லா சரியாக போகிறது. பாருங்கள், என்ன ஒன்று, கொஞ்சம் கடுமையாக நடந்துக்கிறீங்க, கொஞ்சம் கோபமான வார்த்தைகளை வெளியே விடுறீங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம், அதாவது உங்களை இறுக்கிட்ட அந்த அளவு இறுகி போயிட்டீங்க. நீங்கள் நான் ஏன் இறங்கி போகணும், எனக்காக யாராவது பரிதாபப்பட்டாங்களா, இவங்கள்ட்ட நான் இறக்கப்பட மாட்டேன், அவங்கள்ட்ட நான் மென்மையாக இருக்க மாட்டேன் அப்படின்னு உங்களை நீங்கள் இறுக்கிக்காதபடிக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு, ரொம்ப உங்களுக்கு இப்போ எதனால் இந்த கடுமையான மனநிலை நிலவருதுனாக்கா, நிறைய அலைச்சல், ரொம்ப நிறைய இடத்துக்கு போக வேண்டியிருந்தது, நிறைய இடத்துல பலரை பார்த்து, ஒருவேளை நீங்கள் சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரியான ஜாபில் கூட இருப்பீங்களா இருக்கும். நிறைய அலைந்து திரிந்தும் கூட அதுக்கான பலன்கள் இல்லாமல் இருக்கிறதுனால இன்னொன்று பண்ணியிருப்பீங்க. வெளியில் ஆஃபீஸில் வெளியில் இருக்கிற கோவத்தெல்லாம் கொண்டு வந்து வீட்டில் காட்டுறது, வீட்டில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் ஆஃபீஸ் வேலையில் அவங்க பாதிக்கிற மாதிரி பார்த்துக்கிறது, இந்த மாதிரியான குழப்பங்கள் இருந்தது. எதனால் நீங்கள் இவ்வளோ நாளாக தப்பிச்சிங்கன்னா, ரொம்ப 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 புத்திசாலி. உங்கள் ராசிக்காரர்களுக்கு ரொம்ப மூளை ஜாஸ்தி, கால்குலேஷன் ஜாஸ்தி, ப்ரையராக பாதுகாத்துக்கிற தன்மை ஜாஸ்தி, ஃபோர்ஸி பண்ணுற இது ஜாஸ்தி, இன்ட்யூஷன் கூட உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதனால் ரொம்ப புத்திசாலித்தனமாக, எஸ்பெஷலி நீங்கள் படிக்கவே சாதாரணமாக படிக்கிறவர்னா கூட நீங்கள் நல்ல இன்டெலிஜென்ட்டாக இருப்பீங்க. புக்கே பார்க்க வேண்டாம், இவருக்கு எப்படி இவ்வளோ தெரியும் அப்படி மற்றவங்க ஆச்சரியப்படுற அளவு உங்களுடைய மூளை ரொம்ப வேகமாக வேலை செய்யும். ப்ளஸ் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் கெப்பாசிட்டி, என்ன சம்பாதிச்சாலும் என்ன பண்ணாலும் நான் இதை எப்படி பெருக்கிறது, பணத்தை எப்படி பெருக்கிறது, இதை மேற்கொண்டு நான் எப்படி லாபம் சம்பாதிக்கிறது, ஷேரில் போடலாமா, கோல்டில் போடலாமா, லேண்டில் போடலாமான்னு கால்குலேட் பண்ணி கரெக்டாக பண்ணுறது. நீங்கள் ஒரு ஸ்கூல் பாய் அல்ல ஸ்கூல் கேர்ளாக இருந்தால் கூட உங்களுக்கு தர பாக்கெட் மணிலேருந்து கொஞ்சம் மிச்சம் பிடிச்சி சேர்த்து வச்சு மொபைல் ஃபோன் வாங்குற அளவு நீங்கள் புத்திசாலி. அதனால் எந்த பிரச்சனை வந்தாலும் ஈஸியாக ஓவர் கம் பண்ண போகிறீங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. எஸ்பெஷலி நீங்கள் அலுவலகத்தில் வேலை பார்ப்பவரா இருந்தால், உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸு நீங்கள் யாரை நினைக்கிறீங்களோ இருக்கட்டும், அவங்களோட போய் காஃபி சாப்பிடுங்க, அவங்களோட போய் டிஃபன் சாப்பிடுங்க, வேணா 5-10 கைமாத்தா தாங்க, தட் இஸ் 500 1000 ஏதோ கொடுங்க, திரும்பி வராதுன்னு நினச்சிட்டு. ஆனால் அவர்களை நம்பி உங்களுடைய ரகசியங்கள் எதையுமே சொல்லாதீங்க. அவங்களுடைய ரகசியங்கள் வெளியில் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் யாரை பற்றியான கேஷுவலாக ஒரு ரிமார்க் கொடுப்பீங்க, கேஷுவலாக ஒரு கமெண்ட் கொடுத்துருப்பீங்க, அந்த கமெண்ட் அல்லது ரிமார்க்கு அந்த சம்மந்தப்பட்ட நபருக்கு நேரடியாக போய் சேர்றதோட இன்னும் 2 வார்த்தை எக்ஸ்ட்ராவாகவும் போய் சேர்ந்து உங்களுக்கும் அவங்களுக்கும்
உங்களுக்கும் பகை ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. பேங்க் லோன் போடுறதானா கொஞ்சம் யோசிங்க. இப்போ போடலாமா, வேணுமா, தேவையா, இன்னும் கொஞ்ச நாள் கழித்து அதை நம்ம முயற்சி பண்ணலாமா, போஸ்ட்போன் பண்ணக்கூடிய விஷயமா இருந்தால் பேங்க் லோனை இப்போ அவாய்ட் பண்ணுறது நல்லது. 2 விஷயம், இந்த பேங்க் லோன் அது உங்களுக்கு சேங்ஷன் பண்ணுறவர் அவர் உங்களை விட ஸ்லோவாக இருப்பார். அதனால என்ன ஆகும்னாக்கா இன்று போய் நாளை வா, கிடைக்கலாம் கிடைக்காமையும் போகலாம். ப்ளஸ் அப்படியே கடகடன் கிடச்சிடுச்சுன்னு வச்சுருந்தாலும் பின்னாடி அதை ரீபே பண்ணுறதுல உங்களுக்கு டென்ஷன்ஸ் வரலாம். இஎம்ஐ கட்டி வாங்காத பொருட்களாக என்ன உண்டோ நீங்கள் முடியும்னா பாருங்கள், இல்லைன்னா இஎம்ஐயை அவாய்ட் பண்ண பாருங்கள். அதெல்லாம் முடியாது, இந்த காலத்தில் ரொம்பவே கஷ்டம். அதனால் அவாய்டிங் இஎம்ஐன்றது அது ஒன்றும் ஈஸி ஜோக் கிடையாது. அதனால் கொஞ்சம் பார்த்துங்க. உங்களுடைய கணவர் அல்லது மனைவி வெளிநாடு அல்லது வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு ஆன்சைட் ஒரு சான்ஸ் கிடச்சி நல்ல பிரிவாக ஒன்று ஏற்படலாம். இப்போ வந்து மேரேஜுக்கு உங்களுக்கு பார்த்துட்டு இருந்தாங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏப்ரலுக்கு பிறகு கட்டாயமாக உங்களுக்கு அந்த மேரேஜுக்கான ஒரு நல்ல வரன் அமைஞ்சு அவங்க வந்து உங்களுக்கு நல்ல முறையில் நீங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறும்படியாகவும் அவங்களோட எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றுவராக நீங்களும் இருந்து கல்யாணம் நிச்சயமாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது வந்து ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு. அதே மாதிரி குடும்பத்தில் சில டென்ஷன்ஸ் எல்லாம் இருந்து அதெல்லாமே இப்போ கொஞ்சமாக மாறிட்டு வரும். பரவாயில்ல, குடும்பத்தில் வந்து நம்ம முன்னளவுக்கு சண்டை சச்சரவுகள் இல்லை அப்படிங்கிற ஒரு நிம்மதி ஒன்று கிடைக்கும். அப்புறம் வந்து சருமம் சம்மந்தப்பட்ட சில நோயின்னு சொல்ல மாட்டேன், சில அலர்ஜின்னு வச்சுக்கலாம். ஃபுட் அலர்ஜி, சருமத்தில் அலர்ஜி, இது மாதிரியான அலர்ஜி மாதிரியான விஷயங்கள் ஏற்பட்டு கொஞ்சம் உங்களை அலைக்கழிக்கிறோம், பயம் வரும். பயப்படாதீங்க. ரொம்ப ஷார்ட் டேர்மாக தான் அது இருக்க போகிறது, அது சரியாக போகிறது. இந்த பூச்சிக்கடி இருக்கிற இடம், அந்த வனாந்தரங்கள்லாம் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க, இல்லை போகாமையே கூட இருந்துடலாங்க. அதனால் வந்து நீங்கள் அந்த மாதிரியாக நாம்ளே வருமுன்னு காப்பாற்றிட்டோன்னா இந்த வருஷமே உங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே வராமல் இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் திடீர் லாபங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள் நிறைய வரப்போகிறது உங்களுக்கு. கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத எப்போ இன்வெஸ்ட் பண்ணதெல்லாம் உங்களுக்கு வந்து சேர்ந்து உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆற்ற போகிறது. ப்ளஸ் வந்து கொஞ்சம் பக்தின்ற உணர்ச்சி கொஞ்சமாவது உங்களுக்கு வரும். கொஞ்சம் அதில் நம்பிக்கை இல்லாமல் இருந்தவங்க, தெய்வத்தை நம்பிக்கை இல்லாமல் இருந்தவங்களுக்கெல்லாம் நானும் கொஞ்சம் கோவிலுக்கெல்லாம் போகிறேன், ஒன்று யாருக்காவது உங்கள் குடும்பத்தில் உள்ள யாருக்கான வேண்டி போகிறதோ இல்லை நீங்களே மனமுந்து போகிறதோ, அதனால் உங்களுக்கு நிறைய நன்மைகள் வரப்போகிறது. அது பரிகாரங்களாக அமைந்து உங்களுக்கு ரொம்ப நிறைய நன்மைகளையும் கட்டாயமாக கொடுக்க போகிறது. அதனால் கன்னி ராசிக்கு 2024 ரொம்ப நல்ல முறையில் இருக்க போகிறது. குட் லக்.